நம்ம முன்பே எச்சரித்தது போல் நிலைமை மோசமாகிடுச்சு. கடந்த 2 ஆண்டு மழையில் தான் இந்த கருத்த கழிவு நீர் கிழக்கு தாம்பரம் 47வது வார்டுக்கு உட்பட்ட பெரியாழ்வார் தெரு மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக மோசமாக பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. கடந்த மழை காலத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பினுடைய மதில் சுவர் இந்த கழிவுநீர் கலந்த மழை தண்ணியோடைய வேகம் தாங்க முடியாமல் விழுந்து மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திச்சு. இதனால் மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. நீங்கள் எல்லாரும் போட்டிருந்தீங்க பார்த்தேன். பார்த்தீங்களா? பார்த்தேன் அன்னைக்கு பார்த்தேன். இந்த மாதிரிலாம் வந்தது இல்லைல்ல? 2 மழை தான். ஆமாம், இந்த 2 ஆண்டுகளாக தான் நிலைமை படுமோசமாகியிருக்கு. இதுக்கு யார் காரணம்? இது எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம்? இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு யார் பொறுப்பேற்றுப்பாங்க? இதோட என்ன கொடுமைனா, இதுக்கெலாம் காரணமாக இருக்கவங்கிட்டே போய் மனு கொடுத்து இது சரி செய்ய சொல்லி கேட்குறது தான் நம்ம நிலைமையாக இருக்குது. கிணறு தோண்ட போய் பூதம் கிளம்பின கதையாக தான் ஒரு தவறை மறைக்க போய் இன்னொரு தவறு, அந்த தவறை மறைக்க போய் இன்னொரு தவறு அப்படின்னு போனதுடைய விளைவு நிலைமை கையை மீறி போய்கிட்டு இருக்குது. இதை உடனடியாக தடுத்து நிறுத்தலை அப்படின்னா இதோடைய பாதிப்பு நாம் நினச்சி கூட பார்க்க முடியாதது. மேட்டிலேருந்து பள்ளத்துக்கு போவது தான் இயற்கையோட விதி. ஆனால் அதையே மாற்றி பள்ளத்துலேருந்து மேட்டுக்கு தண்ணியை போக வைக்கிறதுக்காக கடுமையாக போராடுறாங்க நம்ம மாநகராட்சி இன்ஜினியருங்க. அதாங்க நம்ம ஏஇன்னு சொல்லுவோம்ல, அவங்க தான். அதற்காக இவங்க தேர்ந்தெடுத்த ஒரு பரிசோதனை கூடம் தான் தாம்பரம் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய எங்கள் 47வது வார்டு. சரி, நம்ம பொறியாளர்கள் இதுக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாகவே பார்க்க போகிறோம். நம்ம இப்போ நிற்கிறது சானிட்டோரியம் மேம்பாலம் பாரத மாதா தெரு பக்கமாக இறங்குற இடமும் ஏரிக்கரை தெருவும் சந்திக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியிலேருந்து சானிட்டோரி ரயில்வே நிலையத்தை நோக்கி தெற்குலேருந்து வடக்கு நோக்கி நம்ம இப்போ போகிறோம். அதாவது பள்ளத்தில் இருந்து மேட்டை நோக்கி போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தண்ணி நம்மளை நோக்கி தான் வருது. இந்த தண்ணி எங்கேருந்து வருது, எப்படி வருது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தண்ணி எங்கே போகுது அப்படின்னு பார்த்தா, காலங்காலமாக அது போய்கிட்டு இருந்த நீர்வழி பாதையை தேடி தான் இந்த மழைநீர் போகுது. இந்த மழைநீர் முழுவதுமாக முறையாக தன்னுடைய நீர்வழி பாதையில் போகுதானா? இல்லை. அதை தான் இவங்க சிமெண்ட் வச்சு மூடினது மட்டும் இல்லாமல் அந்த நீர்வழி பாதையில் மண்ணை கொட்டி ரொப்பியிருக்காங்க. தண்ணிக்கும் நினைவாற்றல் இருக்குது அப்படின்றத சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என்ன தான் பெரும் பகுதி தடுக்கப்பட்டாலும் ஒரு சிறு பகுதி மீண்டும் தன்னுடைய நீர்வழி பாதையை தேடி போகிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அந்த பெரும்பகுதி எங்கே போகுது அப்படின்னா, அதுதான் ஏரிக்கரை தெரு வழியாக பெரியாழ்வார் தெருலேருந்து சிட்லப்பாக்கம் ஏரியை நோக்கி போகுது. சானிட்டோரியம் மேம்பாலம் கீழே இருக்கக்கூடிய இந்த சாலை தான் சிட்லப்பாக்கத்தையும் வேளச்சேரி மெயின் ரோடையும் பாரத மாதா தெரு வழியாக இணைக்கக்கூடிய மிக முக்கியமான சர்வீஸ் ரோடு. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வர மழைநீர் இந்த சாலையில் தேங்கினது கிடையாது. லேடிஸில் நிறைய போக முடியாமல் எவ்வளோ அவசரப்படுறாங்க. நைட்டில் ஹைவே போட்டவங்க ஒன்று வாட்டை வச்சு போட்டு இந்த பக்கமாக பாருங்கள், 2 பக்கமாக போவோம். அதான் அது எடுத்துட்டேன். இல்லை, நான் என்ன கேட்குறேன், அதோ ஸ்ட்ரைட்டில் அதோ அங்கே குப்பை கொட்டிட்டாங்க பார்த்தீங்களா? ஆமாம், அந்த இடத்துல மண்ணு கொட்டி மூடிட்டாங்க. மண்ணு கொட்டி மூடினதுனால தான் இந்த தண்ணி அப்படியே நிற்கிது, பிளாக் ஆகி. இல்லைன்னு வச்சுக்கலாம், அந்த காவாயில் போயிட்டு அப்படியே லெஃப்டில் இறங்கி அப்படி போகும். இப்போது நான் என்ன கேட்குறேன், இந்த தண்ணி அப்படியே இப்படி வருதா? ஆமாம், இப்படி வந்து வெளியே வருது. இது உள்ளே போகாமல் இப்படி வெளியே வருது. அப்போ இதுலேயும் நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தமா? ஆமாம், ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த தண்ணி மொத்தம் இதில் தான் வருது. தண்ணி மொத்தமாக
தண்ணி நின்றுச்சா? சானிட்டோரியம் ரயில் நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் வசிக்கக்கூடிய இந்திரா நகர் குடியிருப்பும் இந்த 2 ஆண்டாக மழைக்காலங்களில் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசும் ரயில்வேவும் செய்யக்கூடிய தவறான திட்டமிடல் காரணமாகவும் சட்டத்தை மீறிய செயல் காரணமாகவும் இந்த பகுதியும் மிக மோசமாக மழைக்காலங்களில் மூழ்கக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. மழைக்காலங்களில் இந்த குடியிருப்பு பகுதியாக வரக்கூடிய கழிவு நீர் என்பது கடந்த 2 ஆண்டாக மிக மோசமாக சோமசுந்தர தெரு, பட்டேல் தெரு வழியாக ஆனந்தா நகர் வழியாக பெரியார் தெருலேருந்து சிட்லப்பாக்கம் ஏரிக்கு மழைநீர் போய் சேருது. ஆனால் இங்கே எந்த விதமான மழைநீர் கால்வாய்க்கான போதுமான அடிப்படை கட்டமைப்புன்றது இல்லாமல் இருக்கிறத நல்லாவே பார்க்க முடியுது. பல இடங்களில் அடைப்புகள் இருக்குது. அந்த கல்வெட்டுகள் பல இடங்களில் முழுமையாக செயல்பாட்டில் இல்லை. சிட்லப்பாக்கம் பேரூராட்சியாக இருந்து தாம்பரம் மாநகராட்சியாக உயர்த்தப்பட்ட பிறகு இந்த பகுதி 34வது வார்டு மண்டலம் 3க்குள்ளே வருது. இது வார்டு 47 மண்டலம் 5 உடைய எல்லை பகுதியாக இருக்குது. சானிட்டோரியம் ரயில் நிலையம் எதிர்க்க இருக்கக்கூடிய மழைநீர் கால்வாய் உடஞ்சி வரக்கூடிய இந்த மழை தண்ணியோடு சேர்ந்த கழிவு நீர் தான் ஒரு பக்கம் பாரத மாதா தெரு வழியாக பெரியாழ்வா தெருக்கும், இன்னொன்று ஜட்ஜு காலனி வழியாக சிட்லப்பாக்கம் ஏரிக்கும் போகுது. டோப்போகிராஃபி பிரகாரம் பார்த்தா இந்த பகுதி தான் மேடு. மேற்குலேருந்து வரக்கூடிய மழை நீர் அதோடு கலந்த ரயில்வே கார் ஷெட்டோடைய கழிவு நீரும் இந்த இடத்துல தான் பிரிஞ்சு பாரத மாதா தெரு பக்கமாகவும் ஜட்ஜு காலனி பக்கமாகவும் போய் அது சிட்லப்பாக்கம் ஏரியை சென்றடையுது. சிட்லப்பாக்கம் ஏரி மாதிரியான மிக முக்கியமான நீர்நிலைக்கு போகக்கூடிய இந்த அளவுக்கான கொள்ளளவு கொண்ட மழை நீர் என்பது இத்தனை ஆண்டாக எப்படி போச்சு? அந்த நீர்வழி பாதை என்னவாச்சு? அப்படி இருக்கும்போது இந்த மழை நீர் இப்படி தடுக்கப்பட்டால் மக்கள் போகக்கூடிய பாதைகள், அவசரத்துக்கு கூட ஆம்புலன்ஸோ ஃபயரோ கூட மக்களுடைய பாதிப்படையும் போது அவங்கள காப்பாற்ற முடியாத அளவுக்கு நிலைமைகள் சாதாரண மழைக்கே மோசமாகும். நீங்கள் வலது பக்கம் பார்க்குறது காசநோய் மறுவாழ்வு மையம். இந்த மையத்துக்குள்ளேயும் போகக்கூடிய மழைநீர் என்பது ஒரு கட்டத்தில் ஆனந்தா நகர் பெரியார் தெரு வழியாக சிட்லப்பாக்கம் ஏரிக்கு இந்த மழை தண்ணியை கொண்டு போய் சேர்க்குது. இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான நீர்வழி பாதைன்றது சானிட்டோரியம் மேம்பாலம் கீழே இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு காலி நிலம். அந்த காலி நிலம்ன்றது அரசனுடைய புறம்போக்கு நிலம்ன்றது நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அந்த காலி நிலத்தின் வழியாக தான் பல 10 ஆண்டுகளாக அந்த நீர்வழி பாதைன்றது குப்பாச்சாரி தெரு வழியாக பெரியார் தெருவுடைய முனையில் போய் சிட்லப்பாக்கம் ஏரியை போய் சேருது. அந்த காலி நிலத்தில் அங்கே ஒரு தாங்கல் மாதிரி செயல்பட்டுருக்கு. அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு தண்ணியை பிடிச்சி வச்சு மழை நின்ற பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை சிட்லப்பாக்கம் ஏரிக்கு அனுப்பக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிலமாக அந்த இடம் இருந்திருக்கு. திடீர்னு அந்த இடத்த ரயில்வே தங்களோடதுன்னு சொல்லி அதை கைப்பற்ற முயற்சி பண்ணி சட்ட ரீதியாகவும் தோல்வி அடைஞ்சு ஒரு கட்டத்தில் எப்படியோ அந்த இடத்த கைப்பற்றி ஒரு தனியார் நிறுவனத்துக்கு லீஸுக்கு விட்டுட்டாங்க. அந்த தனியார் நிறுவனத்துக்காக கட்டப்பட்ட பெரிய மதில் சுவர் காரணமாகவும் அந்த இடத்துக்குள்ளே போன நீர்வழி பாதையை மொத்தமாக மூடி மிகப்பெரிய அளவுக்கு அங்கே மேடை ஏற்றி கட்டுமானங்களை செய்ய காரணமாகவே இன்றைக்கி அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் அந்த மழைநீர் போகாமல் அதோடு சேர்ந்த காவாயும் அதோடைய குடியிருப்பு பகுதிகள் முழுவதும் சாக்கடையாக இன்றைக்கி மாறியிருக்கு. குருவி மாதிரி சேர்த்து வச்ச பல ஏழை எளிய மக்களுடைய வீடும், வாழ்நாள் சேமிப்பை வச்சு வாங்கின பல நடுத்தர மக்களுடைய வீடும் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக சாக்கடை சூழ வெள்ளத்தில் பாதிக்கப்படுவதுன்றது தவிர்க்க முடியாததாக மாறிடுச்சு. சில தனிநபர்களின் ஆதாயத்திற்காகவும் லாபத்திற்காகவும் பெரும்பாலான மக்களை மழைக்காலங்களில் வெள்ளத்தில் முழுகடிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடாக தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. 2015 மழை வெள்ளத்தை பார்த்த பிறகும் 2023, 24
மிக மோசமாக மழை வெள்ளங்கள் மக்களை பாதிக்கப்பட்டதை பார்த்த பிறகும் நீர்நிலைகளுடைய முக்கியத்துவத்தையும் நீர்வழி பாதைகளையும் பாதுகாக்க வேண்டியதுடைய அவசியத்தை மாநகராட்சி அரசு துறை சார்ந்த அனைவரும் தான் தார்மீகமாக பொறுப்பெடுத்து அதை பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது. கால தாமதம் பண்ணாமல் நீர்வழி பாதைகளை மீட்டு முறையாக மழைநீர் சிட்லப்பாக்கம் ஏரியை சென்றடைவதை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. போர்க்கால அடிப்படையில் முன்னுரிமை கொடுத்து உடனடியாக இது சம்பந்தப்பட்ட எல்லா அதிகாரிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இது மீட்டெடுக்கலை அப்படின்னா மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாவாங்க. கடந்த ஆண்டு பெய்த மழையில் தான் முதல் முறையாக அதோடைய தீவிரத்தை பார்த்தோம். அந்த தீவிரத்தை உணர்ந்த உடனே பெரியாழ்வத்தூரில் இருக்கக்கூடிய குடியிருப்பவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு அதை குடியிருப்பு நல சங்கத்துக்கிட்ட சொல்லி அதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட மனு கொடுத்தோம். ஆனால் அந்த மனு மீது எந்த தகுந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நிலைமைகள் கையை மீறி போகிறதுக்குள்ளே சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய விருப்பமாக இருக்குது.